சமீபத்தில் மம்முட்டி சாருக்கு வந்து உடல் நிலம் சரியில்லாமல் இருந்துச்சு. சென்ற வருடம் பார்த்திங்கன்னா 2025 இதே ரம்ஜான் மாதம் தான், நோன்பு பீரியடில் தான் மம்முட்டி சாருக்கு திடீர்னு ஒரு வினோதமான ஒரு நோயாக தான். மம்முட்டி சார் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது அந்த மூட் அவுட் ஆச்சுன்னா, ஜாலி மூடில் இருந்தாருன்னா அந்த மாதிரி ஒன்று மூட் அவுட் ஆகணும், இல்லை ஜாலி மூடில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு பீடி, சந்திரிகா பீடி கட்டு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்வார். அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், மம்முட்டி சாரோட மேக்கப் மேனாக ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்போ படங்கள் தயாரித்து தயாரிப்பாளராக மாறிட்டார். அவர் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் ஒன்று சொன்னார் மம்முட்டி சாரை பற்றி. அது என்ன அப்படின்னா, மம்முட்டி சார் அதாவது வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மருந்து தேவையா, நம்ம நாளைக்கு ஷிப்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து மருந்து ரெடியாக இருக்குது, பேக் பண்ணி ரெடியாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னோன்னா மம்முட்டி சார் உடனே சொல்லியிருக்காரு, எக்ஸ்போர்ட்டாவது இதாவது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் டோட்டலாக எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணு, இந்த மருந்து அப்படியே வந்து நீ தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வை, சிவகாசிக்கு அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு, சார் இது இந்த ஷிப்மெண்ட் போலேன்னா பெரிய லாஸ் ஆகும் சார், நமக்கு குறித்த நேரத்தில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கலைன்னா பெரிய நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் மம்முட்டி அவர்களுடைய உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் சமீபத்தில் ஒரு நிகழ்வு, காதோடு காதோரம் அப்படின்னு செவித்திறன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மிஷின் வழங்குகிற நிகழ்வு. அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு மம்முட்டி அவர்கள் பேசும்போது காது கேட்காதவங்க, அப்புறம் கண் பார்வை தெரியாதவங்க பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு, எனக்கும் இது போல் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசினது தான் மம்முட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சோசியல் மீடியா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையில என்ன சார் ஆச்சு, அவர் என்ன பேசினார் அந்த நிகழ்வில்? கேர் அண்ட் ஷேர்னு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. இந்த காது கேளாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து மம்முட்டி சார் கலந்துக்கிட்டு அந்த இதை அதாவது இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுப்புகள் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வந்து இந்த மாதிரி காது கேட்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போய் அவருக்கு இந்த காது, அந்த மிஷினை போட்டால் காது கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை வாங்கி நான் கொடுத்தேன். அவர் அந்த மிஷினை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த மிஷினை கழட்டிட்டார். ஏன்னா வந்து பிறவியிலிருந்தே பார்த்திங்கன்னா காது கேட்காமே அவர் பழகிட்டார். காது கேட்காமே எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சு, எல்லார் சொல்கிறதையும் புரிஞ்சிக்க முடிஞ்சு, எல்லாமே அவரால் பண்ண முடிஞ்சு. மிஷினை போட்டதுக்கப்புறம் இந்த சத்தம் இறைச்சலே அவருக்கு புதுசாக இருந்து ரொம்ப பயந்து போய் அந்த மிஷினை கழட்டிட்டார். நான் ஏன்டா என்ன மிஷினை கழட்டிட்டேன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி இருக்குது, எனக்கு கிருகிருன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பிறவியில் இறைவன் கொடுத்த அந்த உறுப்பு அது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இல்லைன்னா பிறவியிலேருந்தே அதில் வந்து சில கோளாறுகள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த விழாவில் பேசிட்டு, சமீபத்தில் மம்முட்டி சாருக்கு வந்து உடல் நிலம் சரியில்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக சொல்ல போனால் இப்போ ரம்ஜான் ஆரம்பிச்சிருச்சு, நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. சென்ற வருடம் பார்த்திங்கன்னா 2025 இதே ரம்ஜான் மாதம் தான், நோன்பு பீரியடில் தான் மம்முட்டி சாருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு வாசனையே இல்லாமல் போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தெரியாமல் போயிருக்கு. ஒரு மாதிரி எந்திரிச்சு நடக்கும்போது தலை சுற்றி நடக்க முடியாத ஒரு, எப்படி சொல்கிறது, ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து மம்முட்டி சாருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு வந்து குடும்பத்தார்கிட்ட சொல்லும்போது டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. எல்லா எக்ஸாமினேஷனும் பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்குது வயிற்றில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அன்றைக்கி வந்தது. அந்த தகவல் வந்து அந்த குடும்பத்தினர் வந்து அதை வந்து எந்த இடத்துலையுமே உறுதிப்படுத்தலை, இதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது மம்முட்டி சாருக்கு வந்து ஒரு நீண்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் வந்து மம்முட்டி சார் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். ஆப்ரேஷன்லாம் நடந்ததாக கூட தகவல் இருக்குது. ஆனால் மம்முட்டி சாருக்கு என்ன நோய் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து இது வரைக்கும் வந்து அவங்க குடும்பத்தினார் வந்து தெரிவிக்கலை, யாருக்குமே தெரிவிக்கலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி சாருக்கு இந்த வாசனை திறன் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இப்போ ஊதுபத்தி கொளுத்திருக்கோம், இல்லை ஒரு சோப்பு ஏதோ ஒன்று, பிரியாணி வாசனை, அந்த வாசனையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாசனை திறனே வந்து மம்முட்டி சாருக்கு இல்லாமல் போயிருக்கு. கொரோனா டைமில் ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை இது இருந்தது. டெம்பரரியான பிரச்சனை போயிடும் கொரோனா போனோன்னே. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் நிறைய பேருக்கு வாசனை வந்து தெரியாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொரோனா போனதுக்கப்புறம் மறுபடியும் அது ரெக்கவர் ஆகிரும். ஆனால் மம்முட்டி சாருக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முழுசாக சரியாகலை. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனையை வந்து அவரால் வந்து முகர முடியல. அது வந்து பாதி தான் அவரால் அது ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இந்த கொரோனா காலத்துன்னு சொன்னோன்னே, கொரோனா காலத்தில் வந்து இந்த வாசனை தெரியாமல் அவர் போச்சு, கொரோனா வந்து அதுக்கப்புறம் வாசனையே அவருக்கு வரல.
இப்போ வரைக்கும் வரல. வரவே இல்லை, இப்போ வரைக்கும் வரல. அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா போனதுக்கப்புறம் வாசனை மறுபடியும் வந்துடும். ஆனால் அவருக்கு வரவே இல்லை, இப்போ வரைக்கும் வாசனையே வரவே இல்லை. அவர் வாசனையே தெரியாமல் தான் இப்பயும் அது பழகிட்டார் அவர். அந்த மாதிரி அந்த மம்முட்டி சாருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, அது இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அது மற்றபடி பார்த்திங்கன்னா மம்முட்டி சார் வந்து முழுக்க உடல் நலம் தேறி நல்லா இருக்கார். இன்றைக்கி ஷூட்டிங்கில் எல்லாம் நடிக்கிறாரு. சமீபத்தில் வந்த களம் காதல் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் அப்படி வந்து வாசனை இது பண்ணி ஊதிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் வந்து மம்முட்டி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி இயக்குனராக புதையல் படத்தில் ஒர்க் பண்ணேன்ல, அதில் அரவிந்த் சாமி மம்முட்டி சார் 2 பேர் தான் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். அது மம்முட்டி சார் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது அந்த மூட் அவுட் ஆச்சுன்னா, ஜாலி மூடில் இருந்தார்னா அந்த மாதிரி ஒன்று மூட் அவுட் ஆகணும், இல்லை ஜாலி மூடில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தார்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு பீடி சந்திரிகா பீடி கட்டு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்வார். அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீடியை கையில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பண்ணுவார் மம்முட்டி சார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாயில் வச்சு பற்ற வச்சு குடிப்பார். சும்மா 2-3 பஃப் இழுப்பார், தூக்கி போட்டுருவார். அது ஏதோ ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கும் போல். அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து களம் காதலில் சமீபத்தில் பார்த்தப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியாயிரும். ஏன்னா நிறைய மருத்துவங்கள்லாம் இப்போ வந்துருச்சு, நிச்சயமாக குணமாயிரும். ஆனால் அது ஒரு வினோதமான ஒரு நோயாக தான் நமக்கு தெரியுது. இது நோயின்னு சொல்ல முடியாது, இது என்னன்னே நம்ம சொல்ல முடியல, வினோதமாக இருக்குது அது கேட்கும்போது. நீங்கள் சொன்னீங்க மம்முட்டி அவர்களோட வந்து புதையல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நிறைய நடந்திருக்கும் இல்லையா, அதை எங்களோட ஷேர் பண்ணி. இல்லை, சுவாரஸ்யமான நிகழ்வுகள்னால் நம்ம மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஆள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மம்முட்டி சார் பேசுகிறதெல்லாம் பார்த்தா யாருமே மம்முட்டி சார் கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக தான் உட்காந்துருப்பார். ஸ்பாட்லேயே உட்காந்துருக்கதே ஒரு ரக்கடாக தான் உட்காந்துருப்பார். அவரை பார்த்தாலே இந்த ஆள் வந்து பயங்கரமான ஆள் போல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக ஏட்டிக் போட்டியாக தான் பேசுவார். பொதுவாகவே ஏட்டிக் போட்டியாக தான் பேசுவார். அந்த ஏட்டிக் போட்டியாக பேசுகிறதுல பார்த்திங்கன்னா நிறையா காமெடி இருக்கும். அதாவது வந்து டக்குன்னு கலாய்ச்சி விடுவார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசுவார். அது உண்மையாலுமே மம்முட்டியோட நேச்சரே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜாலியாக பேசுகிற நேச்சர் தான். அப்படியே வந்து போயிட்டே இருப்பார், டக்குன்னு காமெடி பண்ணுவார். அப்படியே போயிட்டே இருப்பார், டக்குன்னு காமெடி பண்ணுவார். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஆளோ முரட்டா சாமியோ அப்படின்னு நினச்சா அப்படி அதுக்கு நேர்மாறாக பார்த்திங்கன்னா காமெடியாக கலகலன்னு பேசக்கூடிய ஆள் தான். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நான் வருது. அதாவது இந்த புதையல் படத்தில் நகுலன் பெண் பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் வந்து டயலாக் எழுதியிருந்தார். அவர் வந்து பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா வர்ணஜாலம்னு ஒரு படம் ஸ்ரீகாந்த் சதா வச்சு டைரக்ட் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா மம்முட்டி சார்கிட்ட ரொம்ப ஜெல் ஆகிட்டார். ரொம்ப மம்முட்டி சார் வந்து வந்தார்னாலே நகுலாகி வாயா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். மணிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகுலன் சார்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப, அதாவது எப்படின்னா இந்த நகுலன்றவர் பார்த்திங்கன்னா கேரக்டர் எப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நிறைய விஷயங்கள் பேசுவார், உலக விஷயங்கள் பேசுவார், அரசியல் பேசுவார், சினிமா பேசுவார், எல்லாமே பேசுவார். அதனால் வந்து மம்முட்டி சாருக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் வந்து அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நிறைய மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பார் ஷூட்டிங் இல்லைன்னா. அப்படி வந்து அவர் நல்ல ஜெல் ஆகிட்டார் நகுலனோட. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து மம்முட்டி சார் வந்து உட்காந்தோன்னே ஸ்பாட்டில் உட்காந்தோன்னே பார்த்திங்கன்னா நகுலா இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே வந்து ஒரு என்ன சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனார். 5000 ஒரு பெண்ணு, 5000 இந்தா காஸ்ட்லி பெண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூடவே சொல்கிறாரு, இனிமையாவது நல்லா டயலாக் எழுது அப்படிங்கிறார் எல்லாருக்கும் முன்னாடி. என்ன சார் அப்போ இது வரைக்கும் நான் எழுதின டைலாக் நல்லா இல்லையா? அதான் சொல்லிட்டேன்ல, இனிமையாவது நல்லா டைலாக் எழுது, இந்த பெண்ணு எவ்வளோ தெரியுமா இது 5000 அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆச்சு. அந்த யூனிட்டில் எல்லோரும் இருந்தாங்க. நான் 5000 ஒரு பெண்ணா அப்படின்னு யோசிச்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 95 நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போகிற போக்கில் கலாய்ச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டைப் தான் மம்முட்டி சார். நிறைய விஷயங்கள் சார் மம்முட்டி சார் பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், மம்முட்டி சாரோட மேக்கப் மேனாக ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்போ படங்கள் தயாரித்து தயாரிப்பாளராக மாறிட்டார். அவர் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் ஒன்று சொன்னார் மம்முட்டி சாரை பற்றி. அது என்ன அப்படின்னா, மம்முட்டி சார் அதாவது வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு. என்ன ஃபேக்ட்ரினா பர்னால்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த தீக்காயங்களுக்கு வந்து அது போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் ஒரு 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 மருந்து வந்து மம்முட்டி சார் தயாரித்து கேரளாவில் தயாரித்து, அதுக்கு அவர் தான் ஓனர் மம்முட்டி சார். அந்த ப்ராடக்டை வந்து துபாய் அரபு கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அதாவது
கண்டெய்னராக எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி அவர் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டாசு தொழிற்சாலை வந்து டோட்டலாக வந்து வெடித்து ஏகப்பட்ட பேர், எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான பேர் வந்து தீக்காயமாகி பயங்கரமான சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மருந்து தான் அந்த தீக்காயங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து. ஸோ இந்த மருந்து எங்கே கிடைக்கும், இவ்வளோ பேர் 100கணக்கான பேர், இவ்வளோ பேருக்கு மருந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே மருந்து அவைலபிலிட்டி இருக்கோ, ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கோ, இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க கொடுக்குற மருந்து வந்து பத்தலை, இன்னும் வந்து தேவைப்படுது, ஏகப்பட்ட மருந்து தேவைப்படுது அந்த நோயாளிகளுக்கு. அப்படி இருக்கும்போது யாரோ சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு, இந்த மாதிரி வந்து மம்முட்டி சார் வந்து கேரளாவில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, இங்கேருந்து தயாரித்து துபாய் கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, மம்முட்டி சார்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்திங்கன்னா மம்முட்டி சாருடைய அந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து சிவகாசியில் வந்து தீ விபத்து ஏற்பட்டு போச்சு, நோயாளிகளுக்கு 100கணக்கான நோயாளிகள் இருக்காங்க, ஒரே நேரத்தில் வந்து மருந்து தட்டுப்பாடு இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் தயாரிக்கிறதா சொன்னாங்க, இந்த மருந்து கிடைக்குமா அப்படின்னும்போது அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் அந்த மருந்து நாங்கள் தயாரிக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கண்டெய்னர் ரெடியாக இருக்குது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு, நாளைக்கு வந்து ஷிப்மெண்ட்டு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து என்னுடைய முதலாளியை கேட்காம நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்கள் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சார் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. சார் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மருந்து தேவையா, நம்ம நாளைக்கு ஷிப்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து மருந்து ரெடியாக இருக்குது, பேக் பண்ணி ரெடியாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னோன்னா மம்முட்டி சார் உடனே சொல்லியிருக்காரு, எக்ஸ்போர்ட்டாவது இதாவது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் டோட்டலாக எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணு, இந்த மருந்து அப்படியே வந்து நீ தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வை, சிவகாசிக்கு அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு, சார் இந்த ஷிப்மெண்ட் போலேன்னா பெரிய லாஸ் ஆகும் சார், நமக்கு குறித்த நேரத்தில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கலைன்னா பெரிய நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல, நீ வந்து அதை உடனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இமீடியட்டாக இப்போ அந்த பேக்டு குட்ஸை அப்படியே அனுப்பிச்சி விடு அப்படின்னோன்னா அது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு, அந்த நோயாளிகளுக்கு அன்றைக்கி பயன்பட்டுச்சு. இன்னும் வேறு ஏதாவது உதவி வேணும்னா எதாக இருந்தாலும் கேட்க சொல்லி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரங்களில் மருத்துவ உதவி நிறைய செஞ்சுருக்கார் மம்முட்டி சார், அவரால் முடிஞ்சது. இது அந்த தகவல் வந்து எப்படியோ கசிஞ்சு ஆனந்த விடனுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஆனந்த விடன் அன்றைக்கி ரொம்ப பெரிய பாப்புலரான பத்திரிக்கை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி சாரை தொடர்பு கொண்டு நேராக போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த உதவி வந்து சிவகாசியில் உள்ள தீக்காயப்பட்டவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, இது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய உதவி, இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுங்க, இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி சார்கிட்ட கேட்டுக்காங்க. மம்முட்டி சார் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது, இது வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு சிக்கலில் மாட்டியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும், இது உதவி செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை, அதை வந்து நம்ம வந்து பேட்டியாக கொடுத்து இது எல்லாரும் படித்து இது விளம்பரப்படுத்துறது தப்புங்க, நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், கண்டிப்பாக பேட்டி வேணாம் அப்படின்னு மறுத்துருக்காரு. அதாவது வந்து பேட்டி எடுக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே போயிருக்காங்க, ஆனால் பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து மம்முட்டி சார் மறுத்துருக்காரு இந்த காரணத்தை சொல்லி. அப்போ வந்து அவங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க, இல்லை சார் இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் வேறு யாராவது உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை, இந்த மாதிரி எந்த உதவி செய்கிறதையும் வந்து விளம்பரப்படுத்துறதுங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய சகோதரர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேத்துல காலை வச்சா தான் நான் சோத்தில் கையை வைக்க முடியும், கேரளாவுக்கு நம்ம ஊர்லேருந்து தான் அரிசி போகுது, சோத்தில் கையை வைக்க முடியும், அதனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு, முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு. இதெல்லாம் உண்மையிலுமே பெரிய விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் மம்முட்டி சார் வந்து நல்ல இயல்பாக நல்ல குணம் படித்தவர் சார். அதாவது நான் சொன்னேன்ல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரக்கடாக இருப்பாரே தவிர அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டிங்கன்னா உண்மையில ரொம்ப சுவையாக பேசுவார், பலாப்பழம் மாதிரி, வெளியில் பார்க்கும்போது முள்ளு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா சொல்ல அவ்வளோ இனிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மம்முட்டி சார். மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் எந்த சிக்கல்லையும் இது வரைக்கும் மம்முட்டி சார் மாட்டலை, எந்த சர்ச்சையிலையும் சிக்கினதில்லை, இந்த பெண்கள் விஷயத்தில் எதுலேயுமே மம்முட்டி சார் பேர் அடிபட்டதே கிடையாது. ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பார் சார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா தான் உண்டு, தான் வேலை உண்டு, யார்கிட்டயாவது பேசணுன்னா பேசுவார், ஜாலியாக இருப்பார், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவார். அவ்வளோ வந்து நாகரிகமாக நடந்துக்கக்கூடிய ஒரு மம்முட்டி சார். அவர் வந்து நடுவில் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டாருன்னு கேள்விப்பட்டவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதையாக இருந்துச்சு. உண்மையாலுமே மம்முட்டி சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாகவே மம்முட்டி சார் ரொம்ப பிடிக்கும். அதாவது இருக்கிற நடிகர்கள்லேயே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மம்முட்டி சாரை பிடிக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தனிப்பட்ட பிரியம். அப்படி நான் நேராக வந்து புதையல் படத்தில் வேறு அவர் கூடவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இருந்ததுனால இன்னுமே அவர் மேலே உள்ள அந்த மரியாதை வந்து பல மடங்கு வந்து எனக்கு மனசில் கூடி இருந்துச்சு. ஸோ நோய்வாய்ப்பட்டிருக்கார், திடீர்னு முடியல, கேன்சர் அது இதுன்னு சொல்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டேன். இன்றைக்கி வந்து நல்லபடியாக குணமாயிட்டார். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தனுஷோட D55 விக்னேஷ் ராஜா போர் தொழில் டைரக்டர் இருக்கார்ல, அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் மம்முட்டி சார் வந்து நடிக்க ஒத்துட்ருக்காரு. விக்னேஷ் ராஜா போய் மம்முட்டிகிட்ட கதை சொல்லியிருக்காரு. அப்போ மம்முட்டி சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் கொஞ்சம் உடம்பு முடியல, பெருசாக நான் கமிட் பண்ணிக்கிறது இல்லை, கேரளாவில் 2-3 படங்கள் ஆல்ரெடி கமிட் பண்ண படங்கள் இருக்குது, வேண்டாமே இந்த கேரக்டருக்கு வேறு யாராவது போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர்கிட்ட மம்முட்டி. அப்போ அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் இந்த கதாபாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மனசில் வச்சு தான் சார் நான் எழுதினேன், இந்த படைக்கும் போதே உங்களை தான் சார் மனசில் வச்சு எழுதினேன், நீங்கள் வந்து இதில் நடித்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார், எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே பார்த்திங்கன்னா அது மரியாதை கொடுப்பார் சார் எப்போவுமே. உடனே அப்படியா, சரி ஓகே நான் வரேன், கவலைப்படாதீங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா D55 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து தனுஷோடு சேர்ந்து மம்முட்டி சார் நடிச்சிட்ருக்காரு. மம்முட்டி சார் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இறைவனே அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தருவார். நல்ல தொழுவக்கூடியவர், நல்ல இறை பக்தி உள்ளவர். பல பேருக்கு நான் சொன்னது 1-2 உதவிகள், ஆனால் பார்த்திங்கன்னா பல உதவிகள், தெரியாத உதவிகள், படிப்புக்கு, மருத்துவத்துக்கு என்ன வேணுனாலும் வந்து மம்முட்டி சார் வந்து பல உதவிகள் செஞ்சு, எத்தனையோ உதவிகள். மம்முட்டி சார்கிட்ட போய் பர்சனலாக இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்னென்னமோ செஞ்சுருக்காரு, ஆனால் எதுவுமே வெளியில் தெரியாது. அதுதான், அது எதையுமே வெளியில் தெரியாமல் செய்கிறது தான். அது அவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். அதில் வந்து எப்படின்னா அந்த மதத்திலே இருக்குது, என்ன இருக்குன்னா நீங்கள் செய்கிற உதவி வெளியில் தெரியக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு. அதை வந்து அவர் பின்பற்றாருன்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்கும் அவர் செஞ்ச எந்த உதவியிலுமே வெளியில் விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஆனால் விளம்பரப்படுத்தாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு வந்து நம்ம சொசைட்டிக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. மம்முட்டி அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.